சோல் டட்டிக்கே ஒரு செகண்ட் தான் பாக்கி. கவுண்ட் டவுன்ல 2ல சிஎஸ்கே வந்தாச்சு உள்ள. எஸ் சோல்ட் எஸ். மதம் கொண்ட யானை இருக்குடா. மதம் கொண்ட யானை இருக்குடா. முடிந்தது போட்டி. ஒரு பெரிய ஷாட் ஆடிருக்காங்க. எஸ் இட்ஸ் a sixer. Bowled right into the money. Rocked and plunged into the out of the Wankhede Stadium. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். வெல்கம் டு ஜோசோனில் ஓட்டை விழுந்தாலும் ஜோசோனில் ஓட்டை விழாது என்று கூறிக்கொண்டு இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா ஆக்ஷன் பார்ட் 1 பார்க்கலன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது பார்ட் 1 பார்க்கலன்னா போன வீடியோ பார்க்கலாம். சரியான பைஸ் எல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம். இதுதான் நம்ம டீமு. எந்தெந்த பிளேயரை எத்தனை கோடி எடுத்தோன்னு நீங்கள் போன வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து நம்ம ஓன் டீமு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கிரிக்கெட் 26ல் ஆட போகுது. நீங்கள் அப்புறம் இந்த வீடியோ முடிகிறப்போ நம்ம டீமோட ரேட்டிங்ஸு மொத்தம் எவ்வளோன்னு கரெக்டாக சொல்லுங்கள். 10க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் மேக்ஸிமம் இன்னைக்கு இந்த டீமை நம்ம எடுத்து முடிச்சிருவோம். சோஃபார் நல்ல டீம் செட் பண்ணிருக்கோம்னு நம்புகிறோம். இதில் வந்து கிளென் மேக்ஸ்வெல் தான் நம்ம வாண்டடாக போய் லாஸ்ட் ஒரு பிட்டு பண்ணுவோன்னு சொல்லி வாங்கினது. ஏன்னா கிளென் மேக்ஸ்வெல்லுக்கு இடத்துல நம்ம மிச்சல் மாசி, ஹர்திக் பாண்டியா இப்படின்னு நிறைய ஆல்ரவுண்டர் செட்டு நம்மகிட்ட இருக்குது. கிருணால் பாண்டியா அவைக்கு மேக்ஸ்வெல் யூஸ் ஆவார நம்ம டீமில் பார்ப்போம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு டே 1ல் வந்து நம்மளை வந்து சிஎஸ்கேயும் சரி எஸ்ஆர்ஹெச்சும் சரி இந்த 2 டீமும் தான் நிறைய பர்சமௌண்ட்டை ஏற்றி விட்டுட்டு, ஐயோ டேய் அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். முக்கியமாக ஹர்திக் பாண்டியா மற்றும் சஞ்சு சாம்சனுக்கே நமக்கு கிட்டத்தட்ட 38 கோடி காலி ஆயிடுச்சு. வேறு எல்லாரும் கொஞ்சம் ஒரு ஸ்டீலி பையாக தான் இருந்துச்சு. ஓகே, இன்றைக்கி வந்து பேசர் வர்சஸ் ஸ்பின்னர்ஸ் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் தமிழ்நாடு பிளேயர்ஸையும் எடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் நட்டு, வருண் சக்கரவர்த்தி அப்படின்னு நிறைய பேரை நம்ம டார்கெட் வைக்க போகிறோம். ஓகே, இன்னத்த நாளில் முதல் பிளேயர் யாருன்னு பார்ப்போம் கேஸ். ஓகே, ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு நம்ம ஒரு 4 கோடி வரைக்கும் போகலாம் கேஸ். ஏன்னா ஸ்டார்க்குக்கு நம்ம வந்து வெளிநாடு பிளேயர்ஸை பார்க்கணும். வெளிநாடு பிளேயர்ஸ் 1 2 3 4 5 6 எடுத்தாச்சு. நீ 2 வெளிநாடு தான் எடுக்க முடியும். ஸோ நமக்கு ஸ்டார்க் இருக்கனால ஜோஃப்ரா ஆர்ச்சரை நம்ம கட் பண்ணி விட்டுறலான்னு நினைக்கிறேன் கேஸ். சோல் டு கேகேஆர். ஏன்னா நீ 2 வெளிநாடு பிளேயர்ஸ் தான் எடுக்க முடியும். ஓகே, மத்தீஷா பத்திரானாவை நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பிட் பண்ணுங்க ப்ரோன்னு. வி ஆர் கோயிங் டு ட்ரை மத்தீஷா பத்திரானா கேஸ். ஓகே, மத்தீஷா பத்திரானாக்கு போவோம். ஸ்குவாடு பாலிசியே உங்களுக்கு தெரியும், ஆக்ஷன் ரூல்ஸு. பத்திரானா நம்ம பிட் பண்ண போகிறோம். 3 கோடி கிடைச்சா நல்லா இருக்கும். பத்திரானாவை ஒரு 7 கோடி வரைக்கும் போகலான்னு பிளான் வச்சுருக்கோங்க. 7 கோடி போனால் நமக்கு நட்டு வரணும், எல்லாம் எடுக்கணும். அதுதான் ஒரு பெரிய டாஸ்க்கு. மேக்ஸிமம் 5 கோடி வரை அது போய் பார்க்கணும் கேஸ். கிடைச்சிங்க தான் லக்கு கேஸ். போராடுது ஜிடி நம்ம கூட வந்து போராடுது. 5 கோடி கேஸ். 600 lakh. ஓ நோ ப்ரோ. 650 lakh. ப்ரோ பர்ஸ் இல்லை. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸ்ரீலங்கா பிளேயர்ஸையும் எடுங்கன்னு. நம்ம அதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். 7 கோடிக்கு இப்போ வந்திருக்கு. நோ கேஸ். பர்ஸ் இல்லை. 8 கோடிக்கெல்லாம் நம்மளால் வாங்க முடியாது கண்டிப்பாக. 8 கோடி வாங்கினா பாக்கி 10 கோடி தான் இருக்குது. ஓகே பாரு, ஸ்கிப் பண்ணி விட்ருவோம். 12 கோடி நம்ம வாங்கியிருந்தாலும் கஷ்டம். மத்தீஷா பத்திரானாவை நம்ம பிளான் போட்ட பிளேயர் ஆக்கும். ஸோ நினச்ச மாதிரி கிடைக்கல, சாரி கேஸ். அடிக்கிற வெயில சொட்டு போடும் போதே தெரியும் நீ பல்ப் வாங்குவேன்னு. ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். ஓகே, முகமது ஷாமி. வி ஆர் கோயிங் ஃபார் ஷாமி. 5 கோடி வரைக்கும் போக போகிறோம் கண்டிப்பாக. முகமது ஷாமிக்கு 5 கோடி மேலே போனால் நமக்கு நட்டு எடுக்க முடியுமா? அதுதான் ஒரு இது. ஏன்னா முகமது ஷாமி நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கையாக்கும். இந்த டீம்ஸுக்கெல்லாம் எவ்வளோ பர்ஸ் இருக்குன்னு தெரில. நோ கைஸ். 7 கோடி உள்ள கிடச்சா நல்லா இருக்கும். முகமது ஷமியை நம்ம எடுக்க முடியுமா? கடைசி பிட்டாக ஒன்று கொடுத்து பார்ப்போம். கடைசி பிட்டு முகமது ஷமிக்கு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இல்லை கைஸ், முடிச்சு விட்டுறலாம். நோ, இங்கே பாருங்க 12.5 கோடி. ஜிடி புகுந்து விளையாடிட்டு இருக்கு. ஜிடி இப்போ தான் தொடங்கியிருக்கு. ஆனால் நல்ல பையா இல்லை மொக்கையான பையான்னு தெரில. ஆனால் இங்கே பாருங்க பேசஸ் ஜிடி வச்சிருக்க. பேசஸை பாருங்க, புவனேஸ்வர் குமார், சிராஜி, ஷமி. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. சரியான ஒரு சம்பவம் பவுலிங்காக இருக்கு. பேட்டிங் மொக்கையாக தான் இதுவரை எடுத்துருக்கு. நமக்கு நட்டு வருவாரா? எஸ், நட்டு வந்துருக்காரு. எஸ். 12 கோடிக்கு எவனா எடுத்துறாதீங்க. Yes, we are going to bid for Nattu. யாரும் பிட் பண்ணலன்னு தோணுது. கட்டச்சா சூப்பரியா, கட்டச்சா சூப்பர். தங்கராஜு ராஜன் மாசி. இது சரியான பையா. நம்ம நினைச்ச பிளேயர் 5 கோடி உள்ளே கிடைக்குது. சரியான ஒரு ஸ்டீலா தான் இருந்திருக்கு மச்சா. லக்கி ஃபர்கசன் வேண்டாம். தரமையா நட்டு இவ்வளவு சீப்பா கிடைப்பாருன்னு நினைக்கல. இதுல வந்து நம்ம பிளான் பண்ண போறது யுஸ்வேந்திர சஹல்,
ஸ்ரீலங்காலேருந்து ஒரு பிளேயர் எடுக்கணும்னு சொன்னாங்க. வனிட்டு ஹசரங்கா, யுஸ்வேந்திர சஹலை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். குல்தீப் யாதவ் பேஸு உள்ள கட்ட சேனலில் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு செட் வருது. யார் இது? வனிட்டு ஹசரங்கா. எடுத்த உடனே 5 கோடி வரைக்கும் நம்ம போனோம் கண்டிப்பாக. ஓகே, 5 கோடி வரைக்கும் போவோம் வனிட்டு ஹசரங்கா. ஏன்னா கிரிக்கெட் 26ல் நல்லா தான் போடுவார். சிஎஸ்கே பிட்டு வருது. கேஆர் சிஎஸ்கே. நம்மகிட்ட பர்ஸு நமக்கு கரெக்டாக இல்லை. ஏன்னா இன்னும் பேசஸ் செட் பண்ண வேண்டியது இருக்கு. லாஸ்ட் பிட்டு கேஸ். 500 lakh. வனிட்டு ஹசரங்காக்கு லாஸ்ட் பிட்டு. ஷிட், 550. பர்ஸை தாண்டி போகுது. நம்ம வேற ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ் ஒன்று எடுக்கலாமா? ஒரே ஒரு பிட்டு பண்ணுவோம் வனிட்டு ஹசரங்காக்கு. ஏன்னா ஸ்ரீலங்கன்ஸ் நிறைய பேர் போட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில் வனிட்டு ஹசரங்கா ட்ரை பண்ணுங்கன்னு. Any more bids? Last chance now. ஓகே, ஒரே ஒரு பிட்டு கேஸ். 6.25க்கு வனிட்டு ஹசரங்கா. நோ கேகேஆர் எடுக்குது. ஸ்கிப் பண்ணி விட்டுறலாம் கேஸ். 650க்கு கேகேஆர் எடுத்துருக்கு. இன்னொரு பிட்டு போயிருந்தா நமக்கு 10 கோடியை கீழே பர்ஸ் வந்துடும். இன்னும் பிளேயர்ஸ் நமக்கு நிறைய எடுக்க வேண்டியது இருக்கனால யுஸ்வேந்திர சஹலை எடுத்தே ஆகணும். பிடி ஸ்ட்ரைட்டாகவே போகுது. பார்ப்போம், பொறுமையாக இருந்து பார்ப்போம். 250 lakh. 7 கோடி வரைக்கும் தான் போக முடியும் யுஸ்வேந்திர சஹலுக்கு. இதையும் தாண்டி நம்ம போக முடியாது. ஏன்னா யுஸ்வேந்திர சஹலை நம்ம எடுத்தாகணும். கிரிக்கெட் 26ல் பெஸ்ட் பிளேயராக தான் இருந்திருக்காரு யுஸ்வேந்திர சஹல். ரைட்டாகவே நம்ம இன்னைக்கு டே வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. நட்ராஜன் பை மட்டும்தான் ஒரு ஸ்டீல் பையாக இருந்திருக்கு. ஓகே, 5. யோ எவனும் தூக்காதீங்கய்யா. ஜிடி தூக்கிருக்கு. கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். ஒரு 7 கோடி கிடைச்சாலும் நமக்கு வருண் சக்கரவர்த்தி மஸ்டியா. 8 வரைக்கும் போவோம். 8 வரைக்கும் தான் நமக்கு சான்ஸு. 8 மேலே நமக்கு போக முடியாது கேஸ் கண்டிப்பாக. ஓ ஷிட், 1. 8.5 கோடிக்கு ஒரே ஒரு பிட்டு. நோ, முடிச்சு விட்டாங்க கேஸ். 9 கோடிக்கு நம்ம யுஸ்வேந்திர சஹல். 12 கோடிக்கு எடுக்க பயங்கர கஷ்டம். நூர் அகமது, ராகுல் சஹர். இதில் நம்ம ஆடம் ஜாம்பார், குல்தீப் யாதவ் இப்போ ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக. நம்ம நூர் அகமது இப்போ எடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு ஃபாரின் ஸ்லாட்டு இன்னும் 2 தான் இருக்குது. அதில் 1 ஸ்ரீலங்கா எடுத்தாகணும்னு ஒரு இது இருக்குது. ஸ்கிப் பண்ணி விட்ருவோம். 4.5 கோடி கிடச்சிருக்கார் நூர் அகமது. நம்ம பிளேயிங் லெவலில் வைக்க முடியாது நூர் அகமதை எடுத்தாலும். ஓகே, சிஎஸ்கே எடுத்துருக்கு. தீக்ஷனா. நம்ம கிரிக்கெட் 26ல் பெரிய அளவு பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ரேட்டிங்ஸ் கம்மியாக இருக்கும். ஓகே, குல்தீப் யாதவ். வி ஆர் கோயிங் டு ட்ரை ஃபார் குல்தீப் யாதவன். ஸ்ட்ரைட்டாகவே டிசி போயிருக்கு. குல்தீப் யாதவ் கிடச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஸ்பின்னர்ஸ் எவனையும் விட்டு தர மாதிரி இல்லை. எப்படியோ நட்ராஜன் எடுத்தோம். பவுலிங் கொஞ்சம் நமக்கு டம்மியாக தான் கேஸ் இருக்கு. குல்தீப் யாதவ் கிடச்சா மாசு ஒரு 4 கோடி உள்ள எல்லாம் கிடச்சா சூப்பராக இருக்கு. ஆனால் விட்ட மாட்டாங்க கேஸ். இந்த பஞ்சாப் கிங்ஸ் கரெக்டாக பர்சமௌண்டை வச்சுட்டு லாஸ்ட் நேரத்தில் பூந்துள் ஆடிட்டு இருக்கு. பர்சமௌண்டை பார்க்க முடியாது. அதுதான் பெரிய குழப்பமே. நம்ம யுஸ்வேந்திர சஹலை ட்ரை பண்ணோம். யுஸ்வேந்திர சஹல் கிடைக்காதது பயங்கர வருத்தம் கைஸ் நமக்கு. என்ன வேற வச்சு நம்ம ஒரு ஹாட்ரிக்கெல்லாம் எடுத்துருக்கோம். 5.25 6 வரைக்கும் தான் போக முடியும். 6.25 வரைக்கும் நான் போக போகிறேன். அதுக்கு தாண்டி விட்டுறணும். ஏன்னா நமக்கு வருண் சக்கரவர்த்தி எல்லாம் வர போகிறாரு. ஸ்கிப்பு தான் கைஸ். இவ்வளோ கோடிகள்லாம் நம்மளால் எடுக்க முடியாது. இந்த பஞ்சாப் கிங்ஸ் எவ்வளோ பைசா வச்சுருக்குன்னு தெரில. ஆனால் பஞ்சாப் கிங்ஸு அடி பைய இங்கே பாருங்க. ஸ்பின்னர்ஸ் 2 பேரும் எடுத்துட்டாங்க அவங்க சைடில். 10 ரானா, ட்ரெண்ட் போல்ட்டு. நல்ல ஒரு செட்டப்பாக இருக்குது இது வரைக்கும். நமக்கு இதில் இனி ஆடம் ஜாம்பா ட்ரை பண்ண முடியாது கேஸ். இந்த இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ண தான் போகிறோம். இந்த போல் ஸ்கிப் பண்ணி விட்டுறலாம் கேஸ். எஸ், ஆனால் ஸ்பின்னர்ஸ் நம்ம இந்தியன் ஸ்பின்னர்ஸ் எடுக்கலாம். யாஷ்தல், ரகுவன்ஷி, மாத்திரை எரியாரு கேஸ். இந்த இதில் நம்ம மாத்திரை ட்ரை பண்ண போகிறோம். வைபவ் சூரியவன்ஷியை பதில் நம்ம இன்னொரு பிளேயரை வைக்க போகிறோம். ஏன்னா வைபவ் சூரியவன்ஷி இந்த கேமில் இல்லை. ஷேக் ரசீதையும் ட்ரை பண்ணலாம். அடி பல்காக கொஞ்சம் சின்ன அமௌண்ட்டில் கிடச்சா வாங்கலாம். ஷேக் ரசீதா 30 லட்சம். இதில் வந்து இந்த ஆளை வந்து வைபவ் சூரியவன்ஷியாக வச்சுக்கலாம். இந்த சதரங்கனியை வைபவ் சூரியவன்ஷியாக வச்சுக்கலாம். இந்த கேமில் இல்லாதனால ரீப்ளேஸாக அவரை வச்சிருக்கோம். அவரை நம்ம எடுத்தால் நம்ம ஸ்குவாடில் ஆட வைப்போம். ஓகே, ஷேக் ரசீது கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. ஷேக் ரசீதை எடுங்க ப்ரோன்னு. இந்தியன் பிளேயர் தான். ஸோ நம்ம கண்டிப்பாக எடுக்கலாம். ஒரு 2 கோடி வரைக்கும் போகலாம், குழப்பம் இல்லை. கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க ஷேக் ரசீதை கண்டிப்பான்னு. அதனால நம்ம ட்ரை பண்ண போகிறோம் ஷேக் ரசீதை. ஓகே, ஒரு 2 கோடி வரைக்கும் போகலாம் கேஸ். 2 கோடி வரைக்கும் போகலாம். டிசி பயங்கரமாக ட்ரை பண்ணுது ஷேக் ரசீதுக்கு. நம்ம பெஞ்சில் தான் எப்படியும் இருப்பார். மேக்ஸிமம் சான்ஸு கிடச்சா நம்ம கொடுக்கலாம் சான்ஸு. 1 கோடி வரைக்கும் போயிருக்கு. ஆர்ஆர் 1.10. ஆர்ஆரில் எம்எஸ் தோனி இருக்கனால ட்ரை பண்ண சொல்லியாரா என்னன்னு தெரில. எஸ், 1.4 we got ஷேக் ரஷீத் sold to Southern Spartans case. ஓகே, இவர் தான் கைஸ் வைபவ் சூரியவன்ஷியை பதில் நம்ம எடுக்க போகிறோம். அபினவ் சதரங்கனி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு போல. இவன் தான் வைபவ் சூரியவன்ஷிக்கு மாறுவேசன்னு வெறித்தனமாக பிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் நினச்சேன் இவரை தான் பிட் பண்ண மாட்டேன், பேர தெரியாத ஆளாக இருக்காருன்னு பார்த்தா வைபவ் சூரியவன்ஷிக்கு நிறைய பிட் வருது கேஸ். 90 லட்சம் நான் போகுது. 1 கோடி பையாச்சு. அவர் ஃபர்ஸ்ட் ஐபிஎல்ல 1.5 கோடி ஆர்ஆர் எடுத்தாங்க. நம்மளும் அவரை வந்து 1 கோடி எடுத்திருக்கோம். வைபவ் சூரியவன்ஷிய பிளேயர் ஆக இது. ஓகே, டன்னு வந்துட்டாருன்னு தோணுது. ஆயுஷ் மாத்திரை
எஸ் ஆயுஷ் மாத்திரை வந்துருக்காரு. ஸ்ட்ரைட்டாகவே பிட் பண்ணது ஜிடி. சிஎஸ்கே பிட் பண்ணுமான்னு பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு 3.25 கோடி எல்லாம் அசால்ட்டாக எடுக்கலாம். என்ன பாக்கி 10 கோடி பாக்கி 10 கோடி நம்மகிட்ட இருக்கனால நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். 55 lakhs 60, ஆர்ஆர் ஆயுஷ் மாத்திரை நமக்கு வேணாம் கைஸ், கண்டிப்பாக வேணாம் ஆயுஷ் மாத்திரை. 75, ஓப்பனிங் ஸ்லாட் ஃபில்லானால நமக்கு பெஞ்ச் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கண்டிப்பாக வேணும். ஆயுஷ் மாத்திரை பெஞ்சில் இருக்க போகிறது இல்லை, மேக்ஸிமம் ஸ்குவாடில் எடுக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா கிரிக்கெட் 26ல் நல்லா ஆடிய பிளேயர், லைசன்ஸ்டு பிளேயர். போன கமெண்ட்ஸில் நிறைய பேர் ப்ரோ இது கிரிக்கெட் 26 இல்லைன்னு சொன்னீங்க. அதான் போன வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன் ப்ரோ இது கிரிக்கெட் 26 இல்லை, அதில் ஆப்ஷன் இல்லாதனால நம்ம இதில் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இந்த கேமில். 1.30க்கு ஆயுஷ் மாத்திரை நம்ம சைன் பண்ண போகிறோமா? லெட்ஸ் சி. எஸ் கைஸ், இன்னைக்கு ஆயுஷ் மாத்திரை, கராசு, நட்ராசன் இவங்க 2 பேரும் நம்ம ஒரு ஸ்டீல் பையா இன்னைக்கு பை எல்லாம் தரமாக இருந்திருக்கு. ஓகே, இந்த செட்டில் விஜய் சங்கர் இருக்காரு. இது எந்த ஷர்மான்னு தெரியல. பிரபுதாசாய், அன்ஷுல் கம்போஜ், ஆவேஷ் கானு. இந்த செட்டை ஸ்கிப் பண்ணி விட்ருவோம் கைஸ். அன்ஷுல் கம்போஜ், எஸ்ஆர்ஹெச், ராகுல் திவேத்தியாவை ட்ரை பண்ணியிருக்கலாமோ பார்ப்போம். நமக்கு இன்னும் வருண் சக்கரவர்த்தி வரணும் தானே, வருண் சக்கரவர்த்தி வராமல் இல்லைல்ல. கார்த்திக் தியாகி இது ஒரு செட்டில் கண்டிப்பாக நம்ம பிளேயர்ஸ் எடுத்தாகணும். கார்த்திக் தியாகி, யாஷ் தக்கூர் இருக்காரு, விஜயகுமார் வைசாக் இருக்காரு, முகேஷ் சௌத்ரி. நமக்கு ஃபாரின் ஸ்லாட்ஸு நிறைய கம்மியாகிடுச்சு. ஸோ நம்ம ஃபாரின் பிளேயர்ஸை இப்போதைக்கு ட்ரையே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம டார்கெட்டில் வச்சிருக்க ஃபாரின் பிளேயர்ஸை நம்ம பிறகு எடுக்க முடியாமல் போயிடும். அதனால தான் நான் சொல்லியேன் முகேஷ் சௌத்ரி ஸ்ட்ரைட்டாகவே வந்திருக்காரு. கட்டச்சா லக்கு தான். 35, 55, முகேஷ் சௌத்ரி, அர்ஜுன் டெண்டுல்கரை இந்த செட்டில் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் கைஸ். சிஎஸ்கே ட்ரை பண்ணுது 99 லட்சத்துக்கு கிடச்சா சூப்பராக இருக்கும். யாரும் பிட் பண்ணாதீங்க. நோ திஸ் எம்ஐ இன்னைக்கு ஆக்ஷனில் புகுந்தலாடுது. நேற்று வரைக்கும் சும்மா தான் இருந்தது. சிஎஸ்கே ட்ரை பண்ணது இப்போ. 30, சிஎஸ்கே எம்ஐ சவுத்தன் ஸ்பாட்டன்ஸுக்கு சண்டை. முகேஷ் சௌத்ரி எடுக்க நம்ம கிடச்சிருவாருன்னு தோணுது. 1 கோடிக்கு எஸ் கிடச்சிருக்காரு. சரியான பை கிடைக்கும். ராசிக்தார் வேண்டாம். 1 கோடிக்கு சிஎஸ்கே. ஓகே, சந்தீப் சர்மாக்கு நம்ம 2 கோடிக்கெல்லாம் போகலாம். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸு கையாக்கான் கிடச்சா நல்லா தான் இருக்கான். 130, பார்ப்போம் எவ்வளோ போவார்னு. bidders, 1 லாஸ்ட் பை 140, 2 கோடி வரைக்கும் போக போகிறேன் கைஸ். சந்தீப் சர்மாக்கு எக்ஸ்பீரியன்ஸு கை இருக்க பர்சமன்ஸை பார்த்து பொறுமையாக தான் யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நம்ம கண்டிப்பாக. அண்டா ஸ்கிப் பண்ணி விட்ருவோம். 3.40க்கு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஆடுறாரு. அர்ஜுன் டெண்டுல்கரை ட்ரை பண்ணுங்க ப்ரோன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம அர்ஜுன் டெண்டுல்கரை ட்ரை பண்ண போகிறோம். வைபவ் அரோரா 40 லட்சத்துக்கு ஆர்சிபி ஸ்டீல் பை தான் கைஸ். அது ஸ்டார்க்கு முகேஷ் சௌத்ரி. பேசஸ் சைடு ஓகே. இனி நமக்கு ஸ்பின்னர்ஸு ஆல்ரவுண்டர் சைடும் ஓகே. ஸ்பின்னர்ஸ் மட்டும்தான் இப்போ தேவை நமக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸ் ட்ரை பண்ணணும். I need an opening bid அர்ஜுன் டெண்டுல்கர் 1 கோடி உள்ள கிடச்சா ட்ரை பண்ணணும் கைஸ். 85 லட்சம். ஓகே போவோம் கைஸ். 2 கோடி வரைக்கும் போகலாம், நம்பி போகலாம் கண்டிப்பாக. அர்ஜுன் டெண்டுல்கருக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தருவார். ஒரு ஆல்ரவுண்டர் இடத்துல நம்ம ஆட வைக்கலாம் கண்டிப்பாக. கிரிக்கெட் 26ல் இவர் ஆல்ரவுண்டர் தான். 65 lakhs கிடச்சா சரியான பையாக தான் இருக்கும். Any more bids? கிடச்சா மாஸ். 75 லட்சத்துக்கு கிடச்சா மாஸ். சூப்பரு. எஸ், அர்ஜுன் டெண்டுல்கர் பிளேயிங் ஃபார் சவுத்தன் ஸ்பாட்டன்ஸ் கேஸ் மாஸ். ஓகே, இந்த செட்டில் நமக்கு இனி யாரும் தேவையில்லை. சக்கில் ஹுசேன் எல்லாம் இருக்கணும். சசங் சிங் எல்லாம் இருக்கணும். நம்ம இனி பியூர் ஸ்பின்னர்ஸ் தான் நமக்கு தேவை. You all யாரும் எடுக்க இல்லை. பிளேயர் லிஸ்ட்டை இந்த இதையும் ஸ்கிப் பண்ணி விட்டுடலாம். மணிமாறன் சித்தார்த் ஓகே ட்ரை பண்ணுவோம். மணிமாறன் சித்தார்த் 50 லட்சத்துக்கு கிடச்சா எடுக்கலாம். மணிமாறன் சித்தார்த்தை ஹாங்காங் பிளேயராக எடுக்க ஆள் இல்லை. ஏன்னா டீம்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ஃபில் ஆயிடுச்சு. நம்ம லாஸ்ட் இந்த வீடியோ முடிகிறப்போ எல்லா டீமையும் காட்டுவோம். எந்த டீம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. An opening bid of 30. Do we have any bids? குமார் கார்த்திகேய அன்சோல்ட். கார்த்திக் பாண்டியா மாதிரி இருக்காரு. மணிமாறன் சித்தார்த் எஸ் 35, நம்ம எதிர்பார்த்த பிளேயர் வந்திருக்காரு. 40, பிட்டு பண்ணிகிட்டே இருப்போம். 45, நம்ம வருண் சக்கரவர்த்தி மஸ்டியா அதுதான் இப்போ பெரிய இது. நம்ம வேற டீமுக்கு பர்ஸை பார்க்க முடியல. அதுதான் நமக்கு ஒரு பயங்கர ஒரு சங்கட்டம். பார்க்க முடிஞ்சிருந்தா கரெக்டாக யூஸ் பண்ணி ஆடி இருக்கலாம். அவனுக்கு எவ்வளோ பிட்டு எவ்வளோ இருக்குது, அவன்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்து ஆடி இருக்கலாம். ஒன்றும் இல்லாதனால தான் நமக்கு பயங்கர குழப்பம் கேஸ். ஓகே, மணிமாறன் சித்தார்த்துக்கு இன்னும் ஒரே ஒரு 2 கோடி வரைக்கும் போவோம். மணிமாறன் சித்தார்த் 1.10, 1.20, 1.30 போகிறோம். எஸ்ஆர்ஹெச் கூட சண்டை. எஸ்ஆர்ஹெச்சா இல்லை கேகேஆர் கூட சண்டை. இப்போ 150. Any more bidders? 1.5 கோடி. மணிமாறன் சித்தார்த் 1.5 கோடி கேஸ். எஸ்விஆர் கெட்டிங் மணிமாறன் சித்தார்த் ஃப்ரம் தமிழ்நாடு. ஓகே, இந்த செட்டில் இனி நமக்கு தேவையில்லை. ஸ்கிப் பண்ணி விட்டுறலாம். வேறு யாரும் தேவையில்லை. ஸ்ரேயஸ் கோபால் இது ஓகே. மணிமாறன் சித்தார்த் ஸ்பின்னர் தானே. டபுள்டு பிரவிஸ். ஓ நோ ப்ரோ, டபுள்டு பிரவிஸை எடுக்கணும். டபுள்டு பிரவிஸை மட்டும் இதில் எடுக்கணும். ஆமாம், திலக் வர்மாயே இப்போ தான் வராரு. ராஜாத் பட்டிதார் இப்போ வராரு. என்ன இது, சாய் சுதர்ஷன் வர்றாரு. என்ன பயங்கரமான டீமாக இருக்குது இந்த செட்டு ஒரு தரமான செட்டாக இருந்துருக்கு. இதெல்லாம் ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்தா நம்ம நிறைய பிளேயர்ஸ் எடுத்துருக்க மாட்டோமே. ஓகே, இந்த செட்டில் நம்ம திலக் வர்மா, ராஜாத் பட்டிதார், சாய் சுதர்ஷன்
ஆக்ஷன் டெவல்டு பிரைஸை கண்டிப்பாக எடுத்தாகணும். பார்ப்போம் என்ன நடக்க போகிறது என்று. The next player is the Indian. ராஜாத் I'm asking பட்டிதாரா? for 100 lakh. யோ From Rajasthan. ராஜாத் பட்டிதார் கிடைப்பாரா? 2 கோடி கிடைச்சா சூப்பராக இருக்குங்க கைஸ். 2 கோடி வரைக்கும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் ராஜாத் பட்டிதாருக்கு. இல்லைன்னா விலையாதி ஏற்றி விடலாம் கைஸ். ராஜாத் பட்டிதார் நமக்கு வருண் சக்கரவர்த்தி லிஸ்ட்ல இருக்காரு. ஒரு பெரிய ஸ்பின்னர் நமக்கு வேணாம். அதுதான் ராஜாத் பட்டிதாருக்கு நம்மளால போக முடியாத சூழ்நிலை. லாஸ்ட் பிட்டு கைஸ் ராஜாத் பட்டிதாருக்கு. இதுல கிடைச்சா உண்டு. இல்லை கைஸ் 3 கோடிக்கு டிசி எடுத்திருக்கு ராஜாத் பட்டிதாரா. திலக் வர்மா மஸ்ட் கைஸ். பேஸ்ல கிடைச்சா இன்னும் அருமையா இருக்கும். ஏன்னா நமக்கு வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பா தேவை. திலக் வர்மா ஆக்வார் குருமா தேவையில்லாமல் நம்ம மேக்ஸ்வெலுக்கு செலவழிச்ச ஒரு 7 கோடி தான் நம்மளை இப்போ வேலை வாங்குது. அழகாக யூஸ் பண்ணியிருக்கலாம் மேக்ஸ்வெலுக்கு செலவு. கடைசி பிட்டு கேஸ் இதுதான் கடைசி பிட்டு. இதுக்கு மேலே நம்ம போகிறதில்ல. திலக் வர்மாக்கு 400. இல்லை கேஸ் போகுது. திலக் வர்மா நம்மளை விட்டு போயிட்டாரு. ஓ 12 கோடி திஸ் பஞ்சாப் கிங்ஸு எவ்வளோ பர்ஸ் வச்சிருக்கான்னு தெரில. எடுத்துகிட்டே இருக்கு. ஆனால் எல்லாமே கம்மி அமௌண்ட்டில் எடுத்த பிளேயர்ஸ் தான். அதிகமாக எடுத்ததுன்னா பத்திரானா யுஸ்வேந்திர சகல் குல்தீப் யாதவ். வேற இதெல்லாம் பேஸ் ப்ரைஸில் கிடச்ச ஆள் உலகம். வில்லியம்சனு திரிபாதி டியூப்ளசிஸ் எல்லாம். ஓகே நம்ம எதிர்பார்த்த பிளேயர் கடைசி வரணும் கைஸ். கடைசி I வரணும். need an opening bid of 75. Are there any more bids? பத்தம் நிசங்கா அன்சோல்ட். சாய் சுதர்ஷன் இவராது கிடைப்பாரா? நமக்கு வருண் சக்கரவர்த்தி தான் லிஸ்ட்ல இருக்காரு. பேட்டர்ஸ் எல்லாம் ஓகே. சாய் சுதர்ஷன் 3 கோடி வரைக்கும் ட்ரை பண்ண போறோம். சாய் சுதர்ஷனை வேற எல்லா டீமும் நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் சாய் சுதர்ஷனை 1.5க்கு நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். ஓகே 4 கோடி வரைக்கும் போவோம் கைஸ். வருண் சக்கரவர்த்தி நம்ம ரிஸ்க்லியாக வச்சிருக்கோம். ஓகே இனி விட்டுற வேண்டியதான் கைஸ். வருண் சக்கரவர்த்தி நமக்கு தேவை. 6 கோடி பேருக்கு எடுக்க முடிஞ்சிருக்காது. லாஸ்ட் நேரத்தில் வேற டீம்ஸ் எல்லாம் புகுந்து விளையாடுது கேஸ். ஓகே நம்ம பிரவிஸ் வருது கேஸ். டெவல்டு பிரவிஸ் I need an வந்திருக்காரு. opening bid of 75. எஸ் ஸ்ட்ரைட்டாகவே பிட் பண்ணுது கேஸ் Do ஜிடி. you have any more bidders? எஸ் நம்ம பிட் பண்ணோம் 80 lakhs. Any more bidders? எவனும் எடுக்க இல்லையா டெவல்டு? ஐயோ நோ ப்ரோ திஸ் ஜிடி நமக்கு கொஞ்சம் குடசல் குட்டுக்குது கேஸ். வருண் சக்கரவர்த்தி எடுக்கலான்னு பார்த்தா Any more ஜிடி bidders? பிரிச்சு மேஞ்சிட்டு இருக்கு. 90 லட்சத்துக்கு நம்ம டெவல்டு பிரவிஸ் அடிக்கமா இல்லை கேஸ். ஜிடி யோசிச்சு வாங்குது. 1 கோடி வரைக்கும் போயிருக்கேன். நம்ம 3 கோடி வரைக்கும் போவோம். ஜிடிட்ட எவ்வளோ பர்ஸ் இருக்குன்னு தான் நமக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா ஒரு சரியான ஒரு பிளானை செட் பண்ணி தூக்கிடலாம். 140. Are there any more bids? ஓகே 1.4க்கு நோ ஜிடி தான் கைஸ் போட்டி போடுது. வேற எந்த டீமும் போட்டி போடல டெவல்டு பிரவிஸுக்கு. 170. 180 வரைக்கும் போயிருக்கோம் டெவல்டு பிரவிஸ். 190 ஜிடி 200 lakhs. 220. ஓகே 4 கோடி வரைக்கும் போகிறோம் கைஸ். நமக்கு பிரவிஸ் தேவை. பிரவிஸின் சேவை நமக்கு தேவை. 260. Are there any more bids? ஓகே Do you have any more 2.80 bidders? 2.80 கட்டச்சா நல்லது. எவனும் உள்ளே வந்துடாதீங்க. எஸ் 2.86 ஒரு தரமான பை. இனி நம்ம பர்ஸில் கொஞ்சம் அமௌண்ட் தான் இருக்குது. ரவி சாய் கிஷோர் இருக்காரு. பேஸ் ப்ரைஸில் கட்டச்சா வாங்கலாம். சிக்கந்தர் I need an ரசானோ. opening bid of டிம் டேவிட் எவ்வளோ போவார்னு பார்ப்போம். 2.40க்கு தான் போயிருக்காரு டிம் டேவிட். ஆர்சிபியில் தான் ஆட போகிறாரு I கேஸ். need an opening bid of 75. ஓகே ரவி ஸ்ரீனிவாசன் சாய் கிஷோர் we are going to bid 75 lakhs கேஸ். Do we have any more bidders? கட்டச்சா நல்லா இருக்கும். 75 lakhsக்கு நமக்கு ஒரு தமிழ்நாடு ஸ்பின்னர் கிடைக்க போறாரு கேஸ். எஸ் ஆல்ரவுண்டர் ஒரு சரியான பை கேஸ். இன்னைக்கு நாளில் இதுவும் ஒரு சரியான பை. தமிழ்நாடு பிளேயர்ஸ் எல்லாம் நமக்கு ஈஸியாக கிடைக்கிறாங்க. இனி இந்த இதில் வந்து நமக்கு யாரும் அடிக்க மாதிரி தெரியல. இந்த போலையும் ஸ்கிப் பண்ணி விட்டுறலாம். ஸ்கிப் போல் எல்லாம் சோல்ட் ஆயிருக்கு. ஆனால் அன்சோல்டான பிளேயர்ஸை நம்ம லாஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். வேணா நம்ம வந்து இப்போ வருண் சக்கரவர்த்தி செட்டுக்கு தான் வெயிட்டிங். வியாஸ்காந்த் இருக்காரு. வியாஸ்காந்த் ஆதில் ரஷீத் வருண் சக்கரவர்த்தி பிஷ்னாய். ஓகே இதில் சக்கரவர்த்தி நமக்கு முக்கியம். பிகிலி வருண் சக்கரவர்த்தி நமக்கு முக்கியம். தங்கள் சேவை எங்களுக்கு தேவை. Second spinner. And I'm asking for 7. Are there any more bids? நோ அன்சோல்ட் அல்லா ஹசன் ஃபர். ஓகே நெக்ஸ்ட் நம்ம பிளேயர் நம்ம குதிரை வருமா? நம்ம எதிர்பார்த்த பிளேயர் நமக்கு And கண்டிப்பாக I'm தேவை. asking for 50 lakh. ரவி பிஷ்னாய். Do we have any more bidders? ரவி பிஷ்னாய் போவோம் நம்ம. 75. ஓகே ட்ரிபிள்ஸ் போகுது. யோ ரவி 150 பிஷ்னாய். lakh. ஓகே ஸ்கிப் பண்ணி விடுவோம். யோ 9.25 நம்மகிட்ட பர்ஸே இல்லை. ஜிடிட்ட சரியான பர்ஸ் அமௌண்ட்ஸ் இருக்கு. ஓகே வருண் சக்கரவர்த்தி எஸ் ஹீ And கேம் I'm asking for ஹீ 100 கேம் வருண் சக்கரவர்த்தி கேம். கண்டிப்பாக இருக்க 5 கோடியும் யூஸ் பண்ணாலும் தேவையாது. கண்டிப்பாக யூஸ் பண்ணி Any more ஆகணும். bidders? எஸ் கைஸ் 5 கோடி கிடைக்காம இருந்தால் நம்ம டீம் ஜோலி முடிஞ்சு கைஸ். ஸ்பின்னர்ஸ் எவனும் இல்லை. தாய் கிஷோர் வச்சு தான் நம்ம இது பண்ணணும். 5 கோடியை நம்ம வருண் சக்கரவர்த்திக்கே போய் தான் ஆகணும். வேற வழியே இல்லை கைஸ். கண்டிப்பாக வேற வழி இல்லை. ஜோலி முடிஞ்சுன்னு தோணுது Do you கைஸ். have any more bidders? யோ விட்டு தாயா. 3 கோடி விட்டு தாயா. இல்லை வேற டீம் இந்த டிசி போராடுது கைஸ். கண்டிப்பாக 5 கோடியை மேலே கொண்டு போயிடுவோம்னு தோணுது கைஸ். Are there any more bids? டிசி நோ 240. முடிச்சு விட்டுரு டிசி. 360. யோ ஷிட் முடிஞ்சு கேஸ். முடிஞ்சு 5 கோடி எல்லாம் போன Do கஷ்டம். we have any more bidders? யோ 6. 440. Do we have any more bidders? 480.
Do we have any more bids? 500 lakh. Any more bids? Any more bids? Okay, we are getting Varun Chakravarti. Suryana bhai guys, yes, we got Varun Chakravarti in our team finally. Yes. Are there any more இதோட bids? நம்ம ஜோலியம் முடியுது. You're all quite sure now. I see no bids. Are there any more bids? Do we have any more? Are there any more bids? Any more bids? Are there any more bids? Any more bids? Last chance now. Sold. கேஎம் மாசிப் கிடச்சிருக்காரு கேரளாலேருந்து ஒரு சரியான ஒரு பை கேஸ். நம்மகிட்ட பர்ஸ் இல்லை, இனி ஒரு பிளேயர்ஸையும் நம்ம பிட் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து ஸ்கிப் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம ஸ்கிப் பண்ணி விட்டாச்சு. மொத்த டூர்னமெண்ட்டும் ஸ்கிப் பண்ணி முடிஞ்சு. ஆனால் இங்கே ஏதோ ஒன்று கேட்குது, டூ யூ வாண்ட் டு ட்ரேட் பிளேயர்ஸ். இப்போ வந்து நம்ம ட்ரேட் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கா அதில்? ஓகே, சூப்பரு. ஓகே, ஏதாவது டீம் பிளேயர் ட்ரேட் பண்ண ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம் கேஸ். ஓகே, லெட்ஸ் கிளிக் எஸ். ஓகே, எஸ்ஸை கிளிக் பண்ணிருக்கோம். இங்கே பஞ்சாப் கிங்ஸ் ஹேவ் டிசைடட் டு ட்ரேட் வில்லியம்சன், டிகாக் ஆர் பத்திரானா. யோ மாசியா, பத்திரானா நம்ம மிஸ் பண்ணோம்னு நினச்சிட்டு இருந்தோம். கமெண்ட் பாக்ஸ்லேயும் கேட்டிருந்தோம் ப்ரோ, இந்த ஏதாவது நம்மளே ஆட் பண்ணலாமான்னு. ஆனால் இங்கே பத்திரானாவை பஞ்சாப் கிங்ஸ் ட்ரேட் பண்ணுது. அவங்களுக்கு 2 பிளேயர்ஸ் தேவையாம். வில்லியம்சன் டிகாக்கு ட்ரேட் பண்ணா ஓகே. அவங்களுக்கு வந்து எக்ஸஸ் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பேசஸ் இருக்காங்கன்னு தோணுது. நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த ட்ரேடு முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரேடு முடிஞ்சங்கி ஓகே நம்ம வந்து ஓகே பத்திரானாவை கிளிக் பண்ணுவோம். ஓகே, 2 பிளேயர் கொடுக்க வேண்டியது இருக்கு. நம்ம யாரையெல்லாம் செலக்ட் பண்ணலாம்? குர்ஜப் சிங் வேண்டாம், ஏன்னா வந்து நமக்கு நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ குர்ஜப் சிங்கை நம்ம கிளிக் பண்ணுவோம். ஒரு பிளேயர். ஓகே, குர்ஜப் சிங் இங்கே வந்திருக்காரு. இனி இன்னொரு பிளேயர் யாரை கொடுக்கலான்னு பார்ப்போம். ஓகே, நம்ம இன்னொரு பிளேயர் அகில் ஹுசேன் கொடுப்போமா இல்லை ஜாக் மெக்ரூ கொடுக்கலான்னு தெரியல. டாப் ஆர்டர்னால நமக்கு டாப் ஆர்டருக்கு பஞ்சமே இல்லை கைஸ். அபிஷேக் சர்மா, படிக்கல், சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, அப்புறம் வைபவ் சூரியவன்ஷி அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ நம்ம ஜாக் ஃப்ரேசர் மெக்ரூக்கு கொடுக்க போகிறோம். ஓகே கைஸ், 2 பிளேயரும் செலக்டடு. ஜாக் ஃப்ரேசர் மெக்ரூக்கும் செலக்டட். 2 பிளேயரையும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எஸ்ஸை கிளிக் பண்ண போகிறோம். ஓகே, ட்ரேடு. இப்போ நம்ம டீமை செக் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், இதுதான் டீமு. எல்லா டீமும் இப்போ செட்டாக எடுத்துருக்கு. இதுதான் டீமு. எல்லா டீமும் எடுத்த டீம்ஸ் இதுதான். எஸ்கே பொறுத்த மட்டும் எல்லாமே பேர் தெரியாத ஆளாக எடுத்து வச்சுருக்காங்க. என்ன எப்படி எடுத்தாங்கன்னு தெரில. டிசியை பொறுத்த மட்டும் சரியான டீம், நல்ல டீம் எடுத்துருக்கு. இது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமு, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், குஜராத் டைட்டன்ஸ். பத்திரானா வந்திருக்காரு. அப்புறம் இன்னொரு நம்ம 2 பேரும் கொடுத்தோம். ஓகே, நம்ம ஜாக் ஃப்ரேசர் போயிருக்காரு. ஜாக் ஃப்ரேசரும் அப்புறம் குர்ஜப் சிங்கும் போயாச்சு. இப்போ சிறப்பான டீமாக பில்டு பண்ணியிருக்கோம்னு நம்பியும். இங்கே பாருங்க, இந்த டீம் தான் நம்ம டீமு. இதே மாதிரி நம்ம பஞ்சாபையும் செக் பண்ணணும். பஞ்சாப் ஓகே, இங்கே பாருங்க பஞ்சாப் டீமு. நம்ம கிளிக் பண்ணி பஞ்சாப் டீமை உள்ளே போய் பார்த்தா நம்ம கொடுத்த இந்த குர்ஜப்னீத் சிங்கம் இருக்கிறார். அப்புறம் ஜாக் ஃப்ரேசரும் இருக்காரு கைஸ். ஓகே, ஆல் செட்டு. இங்கே பாருங்க, சவுத்தன் ஸ்பார்டன்ஸோட டீமு தயாராக இருக்கு. டெவல்டு பிரவிஸ் நல்ல டீம் கைஸ். கண்டிப்பாக உங்கள் ரேட்டிங்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம நினச்ச மாதிரி டீம் எடுத்துருக்கோம். யுஸ்வேந்திர சஹல் மிஸ் ஆகிட்டாரு. வேற நம்ம கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம ரெடியாக இருக்கு, பக்காவாக இருக்கு. ஒரு சிறப்பான தரமான சம்பவங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோசன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோட லைக் டார்கெட் 1000 லைக்ஸ் கேஸ். அப்புறம் நம்ம டீமுக்கு ரேட்டிங் எவ்வளோன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். பார்த்துட்டு இருக்க எல்லாரும் லைக், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். வரப்போகிற எபிசோட் விறுவிறுப்பாக இருக்க போகுது. நன்றி, வணக்கம், டாட்டா, பை பை, குட் பை கேஸ்.